ஜெர்மனியின் ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டைன் மாகாணத்தில் உள்ள சாட்ரோஃப் வனப்பகுதியில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையன்று எதிர்பாராத விதமாக சுமார் 30 மீட்டர் உயரமுள்ள ராட்சத மரம் ஒன்று சரிந்து விழுந்தது. இந்த கோர விபத்தில் 21 வயதுடைய இளம் தாய், அவருடைய 10 மாத குழந்தை மற்றும் 16 வயது சிறுமி என மொத்தம் 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். ஈஸ்டர் முட்டைகளை தேடும் பாரம்பரிய விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. பலத்த காற்றினால் மரம் சரிந்த போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழுவினர் அதன் அடியில் சிக்கிக் கொண்டனர். மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்ட போதிலும் 21 வயதுடைய பெண்ணும் 16 வயதுடைய சிறுமியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10 மாத குழந்தை ஹெலிகாப்டர் மூலம் கேல் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்த விபத்தில் 18 வயதுடைய இளம்பெண் ஒருவரும் பலத்த காயமடைந்து ஹைட்டி நகரில் உள்ள மருத்துவமனையில் அவசர அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். மேலும் அங்கிருந்து சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன. சம்பவத்தின் போது அப்பகுதியில் ஒரு குடியிருப்பு வசதியை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் என சுமார் 50 பேர் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்றைய தினம் அப்பகுதியில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், சில இடங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்த கடும் காற்றழுத்தமே மரம் விழுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதிர்ச்சியில் உறைந்துள்ள சாட்சிகளுக்கு அவசரகால உளவியல் ஆலோசகர்கள் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விபத்திற்குள்ளான மரம் ஏற்கனவே ஏதேனும் பாதிப்புக்குள்ளாகி இருந்ததா அல்லது பலவீனமாக இருந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வனப்பகுதியில் அபாய எச்சரிக்கைகள் எதுவும் விடுக்கப்பட்டிருந்ததா அல்லது மக்கள் சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்தும் போலீசார் ஆய்வு நடத்துகின்றனர்.